ஒரு போட கஸ்டமர் இஷ்டப்பட்ட சரியா ஒரு போட இல்ல அப்புறம் விடு அவங்க அங்கே பா பிரச்சனை ஏதோ அவசரம் தானே அது போயிட்டு பத்திரம் நான் வீட்டில் போயிட்டு புது பக்கம் போனா இந்தியா குரங்கு ஆரம்பிக்கிறாங்க ரெடியா குரங்கு ஆரம்பிக்கிறாங்க ரெடியா அவர்கிட்ட குத்த ஏத்துருங்க அண்ணா பீஸ் மட்டும் சொல்லுங்க 50 கிராமா 80 கிராமா ஓகேவா உனக்கிட்ட சொல்லுமா ஆனா பாத்துறேன் 10 வருஷம் 30 வருஷம் கூட நம்மளோட பீஸோட கணக்கு சொல்லிட்டா போதும் நம்ம பாத்துக்கலாம் சரி அட்டி ஒரு விஷயம் வந்துட்டியா இந்த பக்கம் பூந்து அந்த பக்கம் வந்துடாது ஆமா ஆமா வந்துடும் என்ன பண்ண போடுவா ஓய் கால் கை எல்லாத்தையும் பாஸ் பண்ணுங்க எந்த ஒரு 1-2 ஆகுதா இதே பாருங்க அவரு கஸ்டமர் டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு ஒரு 200 ஒரு ஜிபே பண்ணுங்க எல்லாம் ஜிபே பண்ணுங்க நம்ம பேங்க்ல வச்சுங்களா ஏடிஎம்ல கிலோ அதுவும் பேங்க் தானே சொல்றியா முடுமுடா வேணாம் மனசுல தெரியுமா என்ன பண்ணீங்க அதை போட்டு விடுங்க நாளைக்கு 5000 பிரகாஷ் ப்ரோ நாளைக்கு தெரியுங்க ஒரு நிமிஷம் பேசுவா யூடியூப் ஸ்டுடியோ டிலேட் பண்ணி விட்டேன் 86 ஜிபி இது வீடியோ எடுக்க முடியல அவுட் ஃபோன்லையா ஆமாம் ஸ்டுடியோவில் 86 ஜிபி அளவு என்ன இருக்குது உங்கள் ஃபோனில் ஒரு ஆப் ஒன்று டிலேட் பண்ணி விட்டேன் அதில் 86 ஜிபி இருந்தது அவ்வளோ ஃபுல்லாக இருந்தது அவன் ஒருத்தனே போது முடியுதுப்பா அப்படியே அதான் அதை இன்ஃபார்ம் பண்ணாமல் ஏற்றிடுவான்ல ஏம்பா என்ன ஆப்பு தெரியுதா யூடியூப் ஸ்டுடியோ உள்ள அதை டிலேட் பண்ணேன் ஸ்டுடியோ டிலேட் பண்ணியாச்சா யூடியூப் ஸ்டுடியோ டிலேட் பண்ணிட்டேன் 86 ஜிபி இருந்தது பேச இல்லை டிலேட் பண்ணிட்டேன் யூடியூப்ல 4 ஜிபி ஃபுல்லாக இருக்குது அதே கிளியர் பண்ணிட்டேன் கிளியர் டேட்டா அந்த மாதிரி கொடுத்துரு ப்ரோ கிளியர் டேட்டா கொடுத்துரு அது போயிடாது என்ன தலை சாச்சு நல்லா வருவா பெண்டிங் பண்ணி வச்சவங்கலாம் அப்படியே புதன்கிழமை தரணும் சொன்னதுதான். கோவிந்தன் வந்துட்டு அவர் அதே கதை தான் 500 அனுப்பிச்சு சொல்லிட்டு என்கிட்ட வாங்கியிருக்காப்புல. 500 அனுப்பிச்சு இருக்காரு, நான் போட்டுருக்கேன். சரி, இப்போ வந்து போன வாரம் காசு எவ்வளோ வந்தது?
போன மாதம் எங்கள் காசு மட்டும் தான் கொடுத்துருவோம் 4000 8,000 புரிச்சா ஆ. இது 4000 8,000 அதை வச்சு சுற்றி கொடுத்துருங்க இப்போ வாங்கிக்கிறீங்களா 8,000 4,000 எப்போ வந்துச்சு இது பண்ணி அனுப்பிங்களா நான் வசூல் பண்ணது 4000 நீ 4000 வச்சிருந்தியா அது என் காசு எங்கள் காசு அது அதானா உங்கள் கடையில் மொத்தத்தில் வந்ததே 4,000 ஆமா மொத்தம் 2 கடை சேர்த்து ஆமா 2 டீம் காசு ஆமா எங்கள் காசு வந்து 4,500 உங்களுக்கு கொடுத்துட்டேன் ம் 4,500 ரேஷன் காசு நான் போட்டு கொடுத்தேன் சரியா ம் எங்கள் காசு உங்களுக்கு கொடுத்தாச்சு இப்போ இவங்க காசு வசூல் பண்ணிட்டியா வசூல் பண்ணியாச்சு பெண்டிங் வச்சவங்க அப்படியே விதங்க தரணும் அந்த பெண்டிங் அப்படியே இல்லை என்ன சொல்கிறேன்னா இப்போ இன்னும் 2வது 1000 சேர்த்து கொடுக்க மாட்டாங்க ம் நீங்கள் புதன் நம்ம வாங்கிடணும்